ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து கார்பன் கேட்டையனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் வித் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன். அதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது இந்த கார்போகேட்டையனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் வித் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டனில் ஃபினக்கோலன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய கார்போகேட்டையனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன். அதில் வரக்கூடிய அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா டெம்ஜனோ ரீஅரேஞ்ச்மெண்ட். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த டெம்ஜனோ ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு பாலிடெக்னிக் டிஆர்பியில் அதே மாதிரி சிஎஸ்ஆர் நெட் கேட் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் கேட்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட். அதே மாதிரி நமக்கு ஃபினக்கோலம் அப்படிங்கிறது எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே கேட்கக்கூடியது. பட் இந்த டெம்ஜனோ பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி கிடையாது. பட் மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த டெம்ஜனோ ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த டெம்ஜனோ ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஜென்ரலாகவே ஒரு அலிசைக்ளிக் ரிங் சிஸ்டம்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த அலிசைக்ளிக் ரிங் சிஸ்டம். இந்த டெம்ஜனோ ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அலிசைக்ளிக் ரிங் சிஸ்டம். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் அலிசைக்ளிக் ரிங் சிஸ்டத்தில் இந்த டெம்ஜனோ ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரைமரி அமீன்லேருந்து இந்த பிரைமரி அமீன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HNO2 அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். HNO2 வித் பர்டிகுலர் ஆசிட் கண்டிஷனில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து டைசோடைசேஷன் நைட்ரஸ் ஆசிட் வித் அசிடிக் மீடியம் ஒரு பிரைமரி அமீன். அந்த அலிசைக்ளிக் அப்படிங்கிறது நம்ம ஒரு சைக்ளிக் NH2 ஒரு பிரைமரி அமீன். இந்த அமீனில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நைட்ரஸ் ஆசிட் NaNO2 அப்படிங்கிறது சோடியம், அதாவது HNO2 நைட்ரஸ் ஆசிட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் கண்டிஷன். இதில் நமக்கு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த டெம்ஜனோ ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் அலிசைக்ளிக் ரிங் சிஸ்டத்தில் இதில் என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ், அதாவது நமக்கு என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சப்ஸ்டிடியூஷன் நடக்கலாம். இதெல்லாமே நமக்கு வரக்கூடிய ஃபைனல் ரிசல்ட் சப்ஸ்டிடியூஷன் நடக்கலாம். இல்லை சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டில் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கலாம். இல்லைனா நமக்கு ரிங் கான்ட்ராக்ஷன், அதாவது ஃபைனல் ரிசல்ட்டில் ரிங் கான்ட்ராக்ஷன் நடந்த, அதாவது ஒரு ரிங்குடைய சைஸ் வந்து ஒரு கார்பன் டிக்ரீஸ் ஆகலாம், இல்லைனா ஒரு கார்பன் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது ரிங் கான்ட்ராக்ஷன் நடக்கும், இல்லைனா ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடக்கலாம். இது எல்லாமே இந்த டெம்ஜனோ ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் நடக்கக்கூடிய அந்த ஃபைனல் ரிசல்ட். அதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரைமரி அமீன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நைட்ரஸ் ஆசிட் இன் அசிடிக் மீடியம். இப்போ இந்த கண்டிஷன்ஸில் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இட் இஸ் கால்ட் த டைசோடைசேஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸுக்கு பேர் டயசோடைசேஷன் ப்ராசஸ். இந்த டைசோடைசேஷன் ப்ராசஸில் நடக்கக்கூடியதுன்னா NH2 கன்வெர்டட் இன்ட்டு பென்சின் டயசோடியம் குளோரைட் மாதிரி N2Cl கன்வெர்ட் ஆகும். எப்படி ஒரு அனிலின்லேருந்து பென்சின் டைசோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு NH2 கன்வெர்டட் இன்ட்டு N2Cl. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு டைசோனியம் சால்ட் N2Cl வந்து ஃபார்ம் ஆகும். N2 இஸ் த பெஸ்ட் லிவிங் குரூப். ஸோ பெஸ்ட் லிவிங் குரூப்பாக இருக்கிறதுனால N2 அண்ட் Cl வெளியே போயிடுச்சுன்னா நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு கார்போகேட்டையன். இப்போ இந்த கார்போகேட்டையனில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் கண்டிஷன் ஒரு வாட்டர் போடும்போது இதில் H+ அண்டு OH-. அப்போது இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு OH2+ வந்து ஃபார்ம் ஆகும். இதிலேருந்து H+ வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட் OH, இது ஒரு சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த NH2 பதிலாக ஒரு OH இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் செகண்ட் கேட்டகரி என்னென்னா இது சிமிலர் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ரிங்குக்கு மேலே ஒரு கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்கலாம். பட் இது வந்து ஃபீஸிபிளான ஒரு ப்ராடக்ட் கிடையாது. பட் இதிலிருந்து கிடைக்கக்கூடியது இந்த பென்சின் டைசோடியம் குளோரைட், இந்த கார்போகேட்டையன் ஒரு ரிங்குக்கு மேலே கார்போகேட்டையன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தால், இந்த கார்போகேட்டையன் ப்ரெசென்ட் ஆன் த ரிங் ஒரு ரிங்குக்கு மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ கார்போகேட்டையன் இருக்கக்கூடிய கார்பன் ஃபஸ்ட்டு நம்பர் 1,
நம்பர் 2, நம்பர் 3. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து என்னாங்கன்னா ஃபர்தராக மைக்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ நமக்கு ஒரு ரிங்குக்கு மேலே ஒரு கார்போகேட்டன் ப்ரெசண்ட்டாக இருந்தால் இந்த கார்போகேட்டன் ப்ரெசன்ட் ஆன் த ரிங். ஸோ நமக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங் கான்ட்ராக்ஷன் வந்து பாசிபிள். அப்படி ரிங் கான்ட்ராக்ஷன் பாசிபிள் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 4 மெம்பர் ரிங் என்னவோ மாறும் அப்படின்னா நமக்கு 3 மெம்பர் ரிங்காக மாறும். 1, 2, 3 இந்த பாண்ட் மைக்ரேட் ஆகும்போது 3 மெம்பர் ரிங்காக மாறி இருக்குது. ஸோ இங்கே ஒரு கார்பன் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மைக்ரேட் ஆகும்போது நமக்கு ஒரு சைக்ளோப்ரோபைல் இருக்கக்கூடிய ஒரு அந்த சைக்ளோப்ரோபைல் ரிங்கிலிருந்து ஒரு வெளியில் வந்து ஒரு கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதிலிருந்து என்ன பண்ணலாம், முன்ன கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு வாட்டர் ஆட் பண்ணும்போது இங்கே OH2 ப்ளஸ்ஸாக ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து H+ வெளியே போயிட்டு நமக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஒரு சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடியது CH2OH வந்து இதுவும் ஒன் ஆஃப் த சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு பாசிபிள். இதில் ஒரு சைக்ளோபியூட்டாடையன் சிஸ்டம் வரக்கூடியதில் அலிசைக்ளிக் ரிங் சிஸ்டத்தில் 2 விதமான கேட்டகரி வந்து பாசிபிள். ஃபஸ்ட்டு நமக்கு நார்மலாக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பிரைமரி அமீன். இந்த பிரைமரி அமீன்லேருந்து நமக்கு 2 விதமான கார்போகேட்டன். ஃபஸ்ட்டு சிம்பிள் நார்மலாக ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த 4 மெம்பர் ரிங்குக்கு மேலே கார்போகேட்டன். இந்த கார்போகேட்டனில் டைரெக்டாக ஒரு நியூக்ளியோஃபைல் வாட்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதோ சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட் தான் ஒரு OH வந்து ஃபார்ம் ஆகும். சிமிலர் டு த இந்த கார்போகேட்டன் ரிங் கான்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். அப்படி ரிங் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது நமக்கு ஒரு 4 மெம்பர் ரிங் 3 மெம்பர் ரிங்காக மாறும். ஒரு கார்போகேட்டன் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் இப்போ சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்போது நமக்கு ஃபைனலாக ஃபார்ம் ஆகக்கூடிய அதாவது வாட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய OH மைனஸ் ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டோ நமக்கு ஒரு ஆல்கஹால் நமக்கு கிடைக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட் தான். ரெண்டுமே சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட் தான். பட் இதில் நோ ரிங் எக்ஸ்பேன்ஷன் ஆர் ரிங் கான்ட்ராக்ஷன். பட் இதில் நமக்கு நடக்கக்கூடியது ரிங் கான்ட்ராக்ஷன் வந்து நடந்திருக்கு. இட் இஸ் கால்டு த ரிங் கான்ட்ராக்ஷன். இட் இஸ் கால்டு த ரிங் கான்ட்ராக்ஷன். இந்த ரிங் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுல 4 மெம்பர் ரிங் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 மெம்பர் ரிங்காக மாறி இருக்குது. இட் இஸ் கால்டு த ரிங் கான்ட்ராக்ஷன். சிமிலர் டு த இந்த பென்சைல் அமீன் மனாரி இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் இந்த 4 மெம்பர் ரிங் இருக்கக்கூடிய ஒரு நமக்கு அதாவது மெத்தில் சைக்ளோப்ரோபைல் அமீன்லேருந்து கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு ரிங் எக்ஸ்பேன்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.